தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் என்பது ஒரு மொழி பாடமாக கூட இல்லை. ஆனால் சமஸ்கிருதம் கட்டாய மொழி பாடமாக இருக்கிறது. சமஸ்கிருதத்திற்கு கட்டாய மொழி ஆசிரியர் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழ் ஒரு மொழி பாடமாக கூட ஒரு பள்ளியில் இல்லை என்பது தமிழ்நாட்டிற்கு அவமானமாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று தமிழ் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளிகளில் கூட தமிழ் கட்டாயமாக்கப்படவில்லை என்பது வேதனையாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மத்திய அரசு பள்ளிகளில் தமிழை கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சமஸ்கிருதம் எதுக்கு? 10 கோடி மக்கள் பேசுகின்ற மொழி தமிழ் மொழி. இந்தியா முழுசும் உலகம் முழுசும் 12,000 பேர் தான் சமஸ்கிருதம் பேசுறான். சமஸ்கிருதத்துக்கு யாருக்கும் தாய்மொழி கிடையாது சமஸ்கிருதம். ஆனால் அந்த சமஸ்கிருதத்தை மத்திய அரசு பள்ளிகளில் வேண்டுமென்றே திணிக்கிறார்கள். 10 கோடி மக்கள் பேசுகின்ற இந்த தமிழ் மொழி அந்த பள்ளியில் இல்லை. நிரந்தர தமிழ் ஆசிரியர் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் இல்லை. இது என்ன சதின்னு கேட்கிற. இந்த சதி எதுக்குன்னா, ஒரு காலத்துல இந்தி சொன்னாங்க, இப்ப சமஸ்கிருதம் வருது. இன்னும் எதிர்காலத்துல ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் எதுவுமே இந்தியாவில் இருக்காது. சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசு செய்யக்கூடிய சதி திட்டம் தான் இந்த கேந்திரிய வித்யாலயால சமஸ்கிருத திணிப்பு. இந்தியா முழுவதும் இந்த சமஸ்கிருத திணிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3வது மொழின்னு சொன்னதே சமஸ்கிருத திணிப்பிற்காக. சமஸ்கிருதம் 3வது மொழியாக வரும், அப்புறம் 2வது மொழியாக வரும், அப்புறம் முதல் மொழி ஆயிரும், எல்லா மொழியும் அழிச்சு போடுவான். இந்த சதி திட்டத்தை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சதியை ஒட்டுமொத்தமாக முறியடிக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டிற்கு உண்டு. இந்த தமிழ்நாடு தான் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மொழி உரிமையை காப்பாற்றிய தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் சமஸ்கிருத திணிப்பை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. மிகப்பெரிய அளவிற்கு புரட்சி ஏற்படும். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சிறு பொறியா ஆரம்பிச்ச இந்த போராட்டம் டெல்லி வரைக்கும் போகும். நரேந்திர மோடி எச்சரிக்கிறோம், தமிழ்நாட்டில் நீங்க தீய பத்த வச்சிருக்கீங்க, உடனடியா புரிஞ்சுக்கங்க. இது ஒரு இயக்கத்தினுடைய உணர்வு அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு. நரேந்திர மோடி அவர்களே, எதுக்காக சமஸ்கிருதம்? பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தமிழை தூக்கிட்டு சமஸ்கிருதம் எதுக்கு? இந்தியா முழுசும் சமஸ்கிருதம் பேசுறானா? உலகம் முழுசும் சமஸ்கிருதம் பேசுறானா? எதுக்காக இந்த மொழியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிக்கிறீங்க? இந்தியா முழுசு திணிக்கிறீங்க. 3வது மொழி ஏற்கனவே அந்த குழந்தைக்கு பாட சுமை அதிகம், எல்லா பாடமும் படிக்கணும். இந்த நிலையில 3வது மொழியா சமஸ்கிருதத்தை திணிச்சிட்டு தமிழை புறக்கணிச்சிட்டீங்க. வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டில் தமிழ் மொழி இல்லாத பள்ளி நடக்க கூடாது. நரேந்திர மோடி அவர்களே, உங்களை கண்டிக்கின்றோம், உங்களுடைய அமைச்சர்களை கண்டிக்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டில் தமிழ் மொழி மத்திய அரசு பள்ளிகளில் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். கட்டாய கல்வி நாங்கள் நீதிமன்றம் வரை செல்லுவோம். அதற்கான திட்டங்களை வகுத்து விட்டோம். வழக்கு தொடுக்க தயாராக இருக்கின்றோம். இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களது போராட்டம் நீதியில் தொடங்கும், நீதிமன்றத்தில் முடியும். தமிழ் தமிழ் என்று பேசக்கூடிய தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே இதுக்காக போராடல. மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் மட்டும் எப்படி போராடுவோம்? ஏன்னா அவங்களுக்கு தேர்தல் தான் முக்கியம், எங்களுக்கு தமிழ் முக்கியம். தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லைன்னா முதலமைச்சர் உடனடியாக கேள்வி கேட்டிருக்கணும். முதலமைச்சர் போராட்டம் பண்ணணும். இவ்வளவு பெரிய கட்சி வச்சிருக்கீங்க, கேந்திரிய வித்யாலயா பள்ளியில ஏன் தமிழ் இல்லைன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? முதலமைச்சர் நரேந்திர மோடிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது தேர்தலுக்காக அல்ல, தமிழ் மொழிக்காக. தமிழ்நாட்டில் இருக்கின்ற எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற அதிமுக கேட்கணும்.
எல்லா கட்சியும் கேட்கணும்.